Proverbs chapter 16 verses 18 and 19 now. நீதிமொழிகள் 16, 18, 19. Be humble to receive God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தாழ்மையாயிருங்கள். Amen. That should be the title for today's evening word of God. இந்த மாலையின் தேவனுடைய செய்திக்கு இப்படி தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். Amen. Be humble to receive God's abundant blessings. கர்த்தரின் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தாழ்மைப்படுங்கள். Amen. Pride goes before distraction. அழிவுக்கு முன்னாக அகந்தை செல்கிறது. There is a distraction. அழிவு வருகிறது. How distraction comes? எப்படி அழிவு வருகிறது? Distraction may be in our family. குடும்பத்தில் ஒருவரால் அழிவு இருக்கலாம். Distraction in our business. வியாபாரத்தில் அழிவு வரலாம். Distraction in our job. வேலைகளிலே அழிவு நேரிடலாம். Distraction in our careers. நம்முடைய உத்தியோக அந்தஸ்திலே அழிவுகள் நேரிடலாம். How distraction comes? எப்படி அழிவு வருகிறது? Pride. அகந்தை. Yes, pride is followed by distraction. இந்த அகந்தை பெருமை இருக்கிறதே அதற்கு பின்னாக அங்கு அழிவு வந்துவிடும். Pride goes before distraction. அந்த அகந்தைக்கு அழிவுக்கு முன்னானது அகந்தை. And a man falls from God's grace. தேவனுடைய கிருபை விட்டு மனிதன் விழுந்து போகிறான். Amen. There's a fall from God's grace. தேவனுடைய கிருபையிலிருந்து ஒரு மனுஷன் அப்படி தவறி But then there is something happens, you fall. ஏதோ ஒன்று நடக்கிறது, விழுந்து போகிறோம். Why it is happening? ஏன் நடக்கிறது? Because we are not humble in our spirit. நம்முடைய ஆவியிலே நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இல்லை. Yes, a haughty spirit before a fall. அழிவுக்கு முன்னாக அகந்தையான ஒரு ஆவி. A haughty spirit. அந்த ஆவியிலே ஒரு அகந்தை. There are various spirits. அநேக ஆவிகள் இருக்கிறது. The Holy Ghost, the Holy Spirit and the evil spirit. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. The Holy Ghost, when you are filled with Holy Ghost, He gives you the 9 fruit of the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கும் பொழுது 9 கனிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். Yes, that fruit will not come in a single day. ஒரே நாளில் அந்த ஆவின் கனி அப்படியே உதயமாகாது. It goes through a life experience. அந்த வாழ்க்கை அனுபவத்திலே அது செயல்படுகிறது. You are resisting the devil every day and the fruit adds to your life. ஒவ்வொரு நாளும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அது நிமித்தமாக ஆவின் கனிகள் உள்ளே வளர ஆரம்பிக்கிறது. Amen. 9 fruit should be there in a believer's life. ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே 9 கனிகள் நிச்சயம் இருக்கணும். Amen. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. 9 fruit should be there in every believer's life. ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலும் 9 கனிகள் அங்கே கொடுக்க வேண்டும். We desire gifts. நமக்கு ஆவின் வரங்கள் ரொம்ப வாஞ்சிக்கிறோம். It is good we desire gifts. ஆவின் வரங்களை வாஞ்சிப்பது நல்லதுதான். But gifts is not for self edification. ஆனால் வரங்கள் சுய பரீட்சைக்கு உதவாது. It's for the blessing of the people. அது மக்களுடைய ஆசீர்வாதத்திற்கு உதவும். Your gifts will not take you to heaven. உங்களுடைய ஆவியின் அந்த வரங்கள் பரலோகம் அழைத்து செல்லாது. It's only a fruit that will take you to heaven. ஆவின் கனிகள் தான் பரலோகத்துக்கு எடுத்து செல்லும். Amen. So the good Holy Spirit will produce good fruit. அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் நற்கனிகளை கொடுக்கும்படி செய்வார். But this evil spirit, பொல்லாத ஆவிகள், it is divided into many spirits. அநேக ஆவிகளாக கிளைகளாக மாறுகிறது. Hallelujah. It's like thousands of spirits. ஆயிரக்கணக்கான பொல்லாத ஆவிகள் இருக்கு. There is a spirit and we can read in the Bible like that. நாம் வாசிக்கிறோம் எல்லா ஆவிகளை குறித்து. Now there is a spirit called haughty spirit. அகந்தை என்கிற ஒரு ஆவியும் இருக்கிறது. A pride spirit. ஒரு பெருமையின் ஆவி. Before a man goes to destruction, pride conquers him. அழிவு வர்றதுக்கு முன்னால இந்த அகந்தையான ஆவி ஆட்கொள்ளுகிறது. Because before a man falls down from the grace of God, a haughty spirit fills him. அந்த தேவ கிருபையை விட்டு ஒரு மனிதன் விழுவதற்கு முன்பாக அகந்தையின் ஆவி அவனை பீடிக்கிறது. That's why Solomon writes, better it is to be of an humble spirit with a lovely. அதனால்தான் சாலமோன் எழுதுகிறான் 19ஆம் வசனத்திலே, சிறுமையானவர்களோடு மனத்தாழ்மையா இருப்பது நலம். It is better to be an humble spirit with the lovely. சிறுமையானவர்களோடு மனத்தாழ்மையா இருப்பது நலமா? Amen. Satama. Hallelujah. Yes. A person who is proud will often suffer a setback or failure in his life, in his family, in his business. பெருமையா இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே, தங்கள் குடும்பத்திலே, தங்களுடைய உத்தியோகத்திலே நிச்சயமாக அழிவிலே போகுவது உண்மை. Amen. Satama. Hallelujah. A person who is proud will often suffer a setback in his family life, in his business or in his job. பெருமையா இருக்கிறவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே
வியாபாரத்திலே நிச்சயமாக ஒரு பின்னடைவை சந்திப்பார்கள். Someone who is described as who is having pride is arrogant. அந்த பெருமை இருக்கிறவர்கள் ஒரு முரட்டாட்டமான ஆவி அவர்களை ஆட்கொள்ளும். Yes, this is teaching for the bride of Christ. Be very careful to listen to it. கிறிஸ்துவின் மணவாட்டிக்கான போதனை கூர்ந்து கவனிங்க. It's better for you to have individual life and also for your family and for your good things. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் உங்கள் நலனுக்காக தான் இவைகள். Don't miss it. தவற விட வேண்டாம். As someone who is described as proud may be arrogant. பெருமையா இருக்கிறவர்கள் அகந்தியா இருப்பாங்க. Who is a pride person? யார் ஒரு பெருமை நிறைந்தவன்? Someone who is so overconfident. ரொம்ப தெரிஞ்சது என்று எண்ணுகிறவர்கள். I know everything. எல்லாம் எனக்கு தெரியும். Nobody to advise me. எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டாம். Nobody can advise me. யாரும் எனக்கு ஆலோசனை சொல்ல I முடியாது. know what I am doing. நான் செய்வது என்ன என்று எனக்கு தெரியும். Many believers have that. விசுவாசிகளுக்கு அநேகருக்கு இப்படி இருக்கிறது. Right from small kids to elders they have that. சின்ன பிள்ளை முதல் பெரியவர் மட்டும் இப்பேற்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதே. Amen. Yes or no? ஆமா தானே? Yes or no? I know everything. எல்லாம் எனக்கு தெரியும். Parents advise the children, the son says I know everything. பெற்றோர்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது எனக்கு தெரியுமா எல்லாம் Mommy, தெரியும். I know everything. ஆமா எனக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் மீசை வந்தாலே போதும் அவள்தான் எனக்கு எல்லாம் தெரியும் அவள்தான். பெண் பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு தாவணி போட்டால் போதும் அவள் எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, எல்லாமே தெரியும். So when somebody advises you, why the advice? They want you to go in the correct path. ஒருவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள் என்றால் ஏன் சொல்கிறார்கள்? நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். Amen. சத்தமா? Hallelujah. Good advice from your wife, from your husband should be duly accepted. கணவனிடத்தில் மனைவியிடத்தில் வருகிற நல்ல அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். Amen. A godly wife gives godly advice. கர்த்தருக்கு பயந்த மனைவி அந்த கர்த்தருக்கேற்ற ஆலோசனை சொல்லுவாள். Husband should listen to it. அதை கணவன் கேட்கணும். A godly husband gives godly advice to his wife. கர்த்தருக்கு உகந்த கணவன் மனைவிக்கு அறிவுரை சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள A வேண்டும். godly parents give godly advice. இந்த கர்த்தருக்கு பயந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும். Children should not take it up. பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். They should not go against what the parents say. பெற்றோர்கள் சொல்வதற்கு முரணாக செல்லக்கூடாது. There are many instances where I know I read a long instance where a boy disagreed with his mother and he went to do something to a nearby village. On the way a wolf came and tore him into pieces. ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய தாயை விட்டு கொடுத்த அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாம ஒரு சின்ன பையன் போகும்பொழுது ஒரு ஓநாய் வந்து அவனை பீறி போட்டு tore him to pieces. அவனை பீஸா அவனை கிழித்து போட்டது. So it is very better to listen to what good people advise you. நல்ல மனிதர்கள் சொல்லுகிற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So someone who is so overconfident, he will not listen to what people say. அங்கே எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவன் மக்கள் சொல்வதை நல்லவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மனம். He is of pride spirit. அதுதான் பெருமை அகந்த நிறைந்த ஆவி. He is arrogant spirit. அது முரட்டாட்டம் ஆவி. As if he is behaving as if he knows everything. எல்லாம் தெரியும் என்ற விதத்தில் செயல்படுவது. He thinks he is very important. அவன் தான் முக்கியம் என்று நினைக்கிறது. Hallelujah. சத்தமா? Are you here? இங்க தான் இருக்கீங்களா? இங்க இருக்கீங்கன்னா ஹalleluya சொல்லுங்க. Very important because I'll tell you in the future in the message. கூர்ந்து கவனிங்க. இதனுடைய முடிவில் தான் நல்ல behaving as if you are more important than others. மற்றவர்களை காட்டில் நான் முக்கியத்துவம் You behave as if you know better than others. மற்றவர்களை காட்டில் எனக்கு தான் எல்லாம் தெரியும். I am better than everybody. எல்லாரை காட்டில் நான் I am சிறந்தவன். better than my wife. என் மனைவியை காட்டில் நான் Who சிறந்தவன். is she to advise me? அவ யார் எனக்கு பதில்? Who is my mother to advise me? என்னுடைய அம்மா யாரு எனக்கு Oh, புத்தி he சொல்ல? brags about himself. தன்னை குறித்து அவ்வளவு அகந்தையான He பெருமையோடு brags பேசி about himself. தன்னை குறித்து புகழுகிறான். Acting like he is the best ever God made. எல்லாரை காட்டிலும் நான் தான் சிறந்தவன் என்பதை காட்டிக் He is கொள்வது. full of self. அங்கே சுயம் நிறைந்திருக்கிறது. He is full of self importance. அங்கே சுயம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறான். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Yes, he doesn't have any respect for other people. மற்றவர்களே அவர்களுக்கு மதிப்பை கொடுப்பதில்லை. He respects only himself. தனக்கு தான் மரியாதை. Let us be very careful. மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். A Christian, a believer, you may give so much for the church. ஒரு கிறிஸ்தவன் ஒரு விசுவாசி சபைக்கு நீங்கள் கொட்டி கொடுக்கலாம். Everything you can do. எல்லாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம். But if you have pride in your heart, இருதயத்திலே அகந்தை அல்லது பெருமை இருக்கும் என்றால் you will never enter the gates of heaven. தேவனுடைய
அங்கே நுழைவு வாசலுக்கு கூட போக முடியாது. Never you can enter the gates of heaven. தேவனுடைய அந்த பரலோக வாசலுக்குள்ள நுழைய முடியாது. Pride comes before destruction. அழிவுக்கு முன்னாக அகந்தை வருகிறது. Yes, before it can be destroyed, pride you will say heart. அழிவுக்கு முன்னாக அகந்தை ஆட்கொள்ளுகிறது. People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, believers of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியே, beware your nature. ஜாக்கிரதையாயிருங்கள் உன் எண்ணங்களை. Beware your nature. உங்கள் எண்ணங்களை குறித்து If you are a ஜாக்கிரதையாயிருங்கள். believer of Christ, நீங்கள் கிறிஸ்துவின் விசுவாசிகளா be இருந்தால் humble in the sight of God. தேவனுடைய பார்வையிலே தாழ்மையா Be a இருங்கள். doormat. ஒரு மிதியடியா Listen to இருங்கள். what people say. அங்க மக்கள் என்ன அறிவுரை Don't சொல்றாங்க? have arrogant spirit. அங்கே நான் என்கின்ற அகந்தையோடு செல்ல வேண்டும். Arrogance in spirit, God will vomit you. கர்த்தர் அதை வாந்தி பண்ணி போடுவார், He will just throw you out. தூக்கி எறிவார். Be very careful, believer of Christ. கிறிஸ்துவின் விசுவாசியே ஜாக்கிரதையா இருங்கள். Oh, bride of Christ, be very careful. மனவாட்டியே ஜாக்கிரதையா இருங்கள். Don't think you know everything. எல்லாம் தெரியும் என்று நினைக்காதே. When you think you know everything, you are zero, man. எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் பொழுது நீ பூஜ்யம். You are zero. நீ பூஜ்யம். When you don't listen to others, you are zero today. மற்றவர்கள் சொல்லுகிற அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ பூஜ்யம். You will fall down suddenly. நீ அழிந்து போவாய். Nobody can lift you up. யாரும் எழுப்ப முடியாது. Nobody can lift you up. யாரும் தூக்கி விட When you முடியாது. fall down, when your wife prays, husband prays, nobody can lift you up. நீ விழும்பொழுது கணவனோ மனைவியை யாரும் உதவி செய்யவே முடியாது. Nobody can lift. God cannot answer the prayers. கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதிலையும் கொடுக்க மாட்டார். When you are in this grace period, இந்த கிருபையின் காலங்களில் be humble in the sight of God. தேவனுடைய பார்வையிலே தாழ்மையா இருங்கள். Be humble in the sight of God. தேவனுடைய பார்வையிலே தாழ்மைப்படு. Be very careful. ஜாக்கிரதையா இரு. King Saul had all the pride. சவுலுக்கு எல்லாம் பெருமையா இருந்தான். God chose him from nothing. ஒன்றுமில்லாமல் இருந்து அவனை தெரிந்து கொண்டார். God chose him from nothing. ஒன்றுமில்லாமலே தெரிந்து But his கொண்டார். self pride came before he got destroyed. அவன் அழிவுந்து போவதற்கு முன்பாக பெருமை அவன் ஆட்கொண்டது. Oh, he was destroyed in the battle. அந்த யுத்தத்திலே மடிந்து போகிறான். Oh, pride came before his fall. அவனுடைய அழிவுக்கு முன்பாக அகந்தை ஆட்கொண்டது. Be very careful. ஜாக்கிரதையா இருப்பான். At the same time, David was humble in the sight of God. அதே நேரத்திலே தாவீது தேவனுக்கு முன்பாக தாழ்மையா He இருந்தான். sinned against God. தேவனுக்கு முன்பாக பாவம் Yes, he செய்தான். did adultery. அவன் விபச்சாரம் செய்தான். He fell down at the feet of God. தேவனுடைய பாதத்திலே He சாஷ்டாங்கமாக humbled விழுந்தான். himself before the feet of God. அந்த தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தினான். He humbled himself. தாழ்த்தினான். Create in me a clean heart. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் Renew the ஆண்டவரே. right spirit within me. நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். Do not cast me away from your presence. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி You விடாதிரும். know what is casting away from God's presence? தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளி விடுவது என்றால் என்ன? You cannot see the glory of God. தேவ மகிமையை நீங்கள் காணவே You will முடியாது. be along with the devil. அங்கே பிசாசுகளோடு உங்களுக்கு ஐக்கியம் வந்து You will விடும். be one with the devil. பிசாசோடு இணைந்து You will விடுவீர்கள். think what you do is correct. அவன் நீங்க செய்யறதெல்லாம் தான் சரி என்று நினைப்பீர்கள். Lucifer thinks what he does is correct. லூசிபர் நினைத்தான் நான் செய்வது சரி. Oh, my people of God. கர்த்தருடைய பிள்ளைகளே, Oh, have a spirit of humbleness in the sight of God. தேவனுடைய பார்வையிலே தாழ்மை, மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். Create in me a clean heart. சுத்த இருதயத்தை என்னில் Right spirit. சரியான ஆவியை, Right spirit. சரியான The ஆவி, spirit that goes before the Lord. தேவனுக்கு முன்பாக சரியாக நிற்கிற ஆவி, Not a pride spirit. பெருமையின் ஆவி Not அல்ல, a haughty spirit. அகந்தையின் ஆவி அல்ல, Not an arrogant spirit. முரட்டாட்ட குணமுள்ள ஆவி People அல்ல. of God, you cannot enter God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நுழையவே Be முடியாது. humble in the sight of God today. தேவனுடைய வாழ்விலே Be மனத்தாழ்மை, humble. மனத்தாழ்மை Jesus படுங்கள். Christ was humble. இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மை God the Almighty took the form of a human flesh. சர்வ வல்லமுள்ள தேவன் மனித உருவெடுத்தாரே. What is for God to come down in the human flesh? மனித உருவிலே வருவதற்கு சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு என்ன? He came and born in a humble manger. அவர் புல்லணையிலே, சாதாரண புல்லணையிலே King of kings. ராஜாதி You ராஜா, created the entire universe. அகிலத்தை சிருஷ்டித்த ஆண்டவர். Go and see in the open sky how many stars. Can he count any star? போய் வெளியே நின்று பாருங்கள், அந்த நட்சத்திரங்களை உங்களால் எண்ண முடியுமா? Can he count how many suns are there? எத்தனை சூரியன்கள் இருக்கிறது? You cannot do that. அது செய்ய Such முடியாது. a mighty God. அவ்வளவு மகத்தான ஆண்டவர். He took the form of a flesh. அவர் மனித உருவெடுத்தார். I took the form. He came inside the womb of a humble lady. ஒரு மரியாள் என்ற ஒரு சிறு பெண்மணியின் வயிற்றிலே உருவெடுத்தாரே. And he made himself to be crucified at the hands of his own creation. தன்னுடைய சொந்த சிருஷ்டியின் மூலமாக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாரே. Command angels can come and destroy the entire Roman அவர் community. கட்டளை இட்டிருப்பார் என்றால் தூதர்கள் இறங்கி வந்து ரோம சேவர்களை அழித்திருப்பார்கள். But he gave himself to the will of God. ஆனால் தேவனுடைய சித்தருக்கு தன்னை When your master is so humble, உங்களுடைய எஜமான் தாழ்மையா இருக்கும் you பொழுது have to be humble. நீங்கள் தாழ்மையா இருக்க You cannot வேண்டும். have an arrogant spirit. உங்களுக்கு முரட்டாட்ட ஆவி இருக்க You வேண்டாம். cannot have a haughty spirit. உங்களுக்கு அகந்த God ஆவி will இருக்க vomit you வேண்டாம். out. கர்த்தர் உங்களை வாந்தி பண்ணி Believers போடுவார். of Christ, கர்த்தருடைய பிள்ளைகளே, rectify your heart today. உங்கள்
இருதயத்தை சோதித்து God அறியுங்கள். is speaking to many of you today. அநேகரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். We people of God, we are arrogant in our spirit. கர்த்தருடைய பிள்ளைகள் முரட்டாட்ட குணமாக இருக்கிறார்கள். If we have something, some goodness, we think we are perfected. ஒரு பாடலை பாடி அப்படி இருந்தால் நல்லா அப்படியே இருக்கிறோம் நினைத்துக் கொள்கிறோம். We think we know everything. எல்லாம் தெரியும் நினைக்கிறோம். When you turn your Bibles to the book of Isaiah chapter 14 and verse 12, 13. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஆமென். ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். What happened to Lucifer? லூசிபருக்கு என்ன நடந்தது? He was one of the most important archangels in the kingdom of heaven. பரலோகத்திலே அவன் முக்கியம் வாய்ந்த பிரதான தூதன். Yes, he was everything. அவன் எல்லாம். Yes, there was angel Gabriel. அங்கே காபிரியல் தூதன் இருக்கிறார். Oh, angel Michael. மீகாவேல் தூதன் இருக்கிறார். Michael, the commander of the armed forces of God. தேவனுடைய சேனையின் தளபதி. And angel Gabriel, the archangel Gabriel, the good messenger of peace. பிரதான தூதனாகிய காபிரியல் சமாதானத்தின் தூதுவன். But this Lucifer was above them. அவர்களை காட்டிலும் லூசிபர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார். God gave him everything. எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். But what he said? அவன் என்ன சொன்னான்? He said, I will sit also upon the mount of the congregation in the sides of the north. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றான். He said, I will ascend into heaven and exalt my throne. He says, my throne above the stars of God. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் தன் இருதயத்தில் சொன்னான். Who gave him throne? யார் அவனுக்கு He சிங்காசனத்தை says, my கொடுத்தது? throne I will lift above God. என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்னான். Hallelujah. He totally forgot that he was a creation of God. அவனும் தேவனுடைய சிருஷ்டி என்பதை மறந்து போனான். He just thought in his heart. தன்னுடைய சிந்தையிலே எண்ணினான். He just thought in his heart. எண்ணம் தான் வந்தது. The next moment he was down. அடுத்த நிமிஷம் அவன் தரையிலே தள்ளப்பட்டான். Yes, he was brought down to hell. ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு To the போனான். sides of the pit. அங்க ஆகாதமான பாதாளம். Yes, how art thou fallen from heaven, O Lucifer? லூசிபரே, இப்படி பூமியை தத்தளித்தவனே, ராஜ்யங்களை அதிரப்பதினவனே விழுந்தாயே. Where was Lucifer? லூசிபர் எங்கே இருந்தான்? He was in heaven. பரலோகத்தில் இருந்தான். He was praising God. தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். He was a king of praises. அவன் துதிகளிலே சிறந்தவனாய் இருந்தான். Oh, his main duty was to praise God. தேவனை துதிப்பதுதான் அவனுடைய வேலை. God gave him many angels to praise God. அவனோடு சேர்ந்து தூதர்கள் துதிக்க வேண்டும், அவ்வளவுதான். But the moment he thought, அவன் எண்ணத்திலே I will raise my throne above God, அங்கே வானத்திற்கு மேலாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக என்னுடைய he said in சிங்காசனத்தை his heart, தன்னுடைய இருதயத்தில் சொன்னான், I will ascend into heaven. நான் வானத்துக்கு ஏறுவேன். Oh, I will ascend above the heights of the clouds. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை And உயர்த்துவேன். he said, I will be like the Most High. அங்கே ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன் என்றான். He said, I will be like the Most High. நான் தேவனை போல் இருப்பேன். The next second he was down. உன்னதமானவருக்கு மேலாக இருப்பேன் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே, But where was his position? அவனுடைய ஸ்தானம் எங்கே? He was one with God. தேவனோடு இணைந்திருந்தான். He was a main angel over there. அங்கே பிரதான தூதன். When it can happen to the Lucifer, லூசிபருக்கு அப்படி நடக்கும் the என்றால், fallen angel, விழுந்து போன தூதன். be very careful, my friends. ஜாக்கிரதையா இருப்போம். Be very careful. ஜாக்கிரதையா இருங்க. I am preaching this word, I should be very careful. பிரசங்கிக்கிற நானும் எச்சரிக்கையா இருக்கணும். Pride should not enter my heart. என் இருதயத்திற்குள்ளாக அகந்தை, பெருமை உள்ளே நுழையக்கூடாது. It's very sad. Many servants are fallen because of pride. பெருமை நிமித்தமாக அநேக ஊழியர்கள் விழுந்து Many போகிறார்கள். head of the families have gone down to nothing because of pride. குடும்ப தலைவர்கள் பெருமை நிமித்தமாக ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாகிறார்கள். They think they know everything. எல்லாம் தெரியும் என்று நினைப்பது. Oh, they go to hell. அங்கே பாதாளம் They செல்கிறார்கள். become nothing. ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். Always be keen to hear to somebody, even it is from the mouth of a small kid. ஒரு சிறு பிள்ளை ஒரு ஆலோசனை சொன்னா கூட அதை காது கொடுத்து கேளுங்கள். Be, if your spirit agrees, if the anointing in you agrees, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்ள. the deep calleth unto deep. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுமே. Be very careful. ஜாக்கிரதையா இருப்போம். Be very careful. எச்சரிக்கையா இருங்க. Amen. சத்தமா? Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. It's a very big message.
பெரிய செய்தி இது. I'll take at least 5 hours to preach this word. 5 மணி நேரம் வேணும் இதை பிரசங்கம் பண்ண. But then the time is very short. நேரம் ரொம்ப குறுகி இருக்கிறது. I will just take another 10 minutes. இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாம். God is good. கர்த்தர் நல்லவர். There was a great king in the land of Babylon. பாபிலோன் தேசத்திலே மாபெரும் நிகழ்வு The நிகழ்ந்தது. great king Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சார் என்ற பெரிய அரசன், A mighty king. ஒரு பலத்த அரசன். He ruled many nations. அநேக தேசங்களை ஆண்டான். Amen. Hallelujah. And God used him as his tool to destroy Judah and Israel. யூதாவையும் இஸ்ரவேலையும் அழிக்க சிதறடிக்க தேவன் அவனை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். Why? ஏன்? People of Judah and Israel were so haughty in their spirit. யூதா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் இருதயத்திலே அகந்தை உள்ளவர்களாக மாறினார்கள். God destroyed Israel. இஸ்ரவேலை தேவன் அப்படியே அழித்தார். Just destroy them. அழிச்சு போட்டார். Only Judah was just making up. யூதா தான் கொஞ்சமா மீழ்ந்திருந்தார். Because of David. தாவீது நிமித்தமாக. Because of David, God gave grace to Judah. தாவீது நிமித்தமாக தேவன் யூதாவின் மேலே கிருபை பாராட்டினார். Now Judah also followed the principles of Israel. அங்கே யூதா இஸ்ரவேலுடைய நியமங்களை பின்பற்ற வேண்டும். Don't get confused. I know many people do not know. I'll just tell you the 12 tribes of Israel. இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள். 12 tribes of Israel. 12 கோத்திரங்கள். 10 separated. 10 கோத்திரம் தனியாக போய் விட்டது. Because of in the time of Rehoboam, King Rehoboam. ரெகொபெயாம் ஆண்ட நாட்களிலே. Who is King Rehoboam, the son of Solomon? சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம். King Jeroboam took 10 tribes. ஜெரொபெயாம் 10 கோத்திரங்களை தனியாக கூட்டி கொண்டு போய் விட்டார். What happened? ஏன் என்ன நடக்கிறது? Rehoboam was pride. ரெகொபெயாமுக்கு அகந்தை மேட்டிமை. He said, my little finger is greater than my dad's thumb. என்னுடைய சுண்டு விரல் என்னுடைய தகப்பனை காட்டிலும் பெரியது என்று சொன்னான். Who was his father? அவன் தகப்பன் யாரு? King Solomon. அங்கே சாலமோன் ராஜா. Such a mighty king. அவ்வளவு பெரிய ராஜா. He tells the people who came for his advice, he says, my little finger is bigger than my father's thumb. அவனுக்கு முன்பாக வந்த மக்களிடத்தில் சொன்னான், என்னுடைய சுண்டு விரல் என் தகப்பனை காட்டிலும் பெரியது என்று சொன்னான். Pride. பெருமை. 12 tribes were divided. 12 கோத்திரங்கள். Why 12 tribes were divided? ஏன் பிரிக்கப்பட்டது? Because of pride. பெருமை நிமித்தம். Pride ruled. பெருமை ஆண்டது. Pride divided. பெருமை பிரித்தது. Pride divides families. குடும்பங்களை பெருமை பிரிக்கிறது. Be careful, my friend. ஜாக்கிரதையா இருங்கள். Be careful, my friend. நண்பர்களே ஜாக்கிரதையா இருங்கள். Oh, let there be oneness in your family. குடும்பங்களிலே ஒரு மனம் காணப்படட்டும். Let there be family prayer. குடும்ப ஜெபம் இருக்கட்டும். Be very careful. ஜாக்கிரதையா இருங்க. Be very careful. மிகவும் ஜாக்கிரதையா Family இருங்க. prayer is very important. குடும்ப ஜெபம் மிக முக்கியம். Satan will divide your family. பிசாசு குடும்பங்களை கூறு He will போடுவான். divide your family. குடும்பங்களை பிரிப்பான். Prayer between husband and wife is very important. கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் I am முக்கியம். standing in God's presence and I am warning you, people of God. தேவனுடைய சமூகத்தில் நின்று உங்களை எச்சரிக்கிறேன். I am warning those who are alive, watching live. நேரலையாய் பார்க்கிறவர்களை A எச்சரிக்கிறேன். family which doesn't pray together will be divided. ஜெபிக்க ஒன்று சேர்ந்து ஜெபிக்காத குடும்பங்கள் பிரிக்கப்படும். Parents and children divide. Come on, go join together and pray every day. பெற்றோர்களும் பிள்ளைகளும் இணைந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்க. Every day pray. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. Don't miss your prayer time. ஜெப நேரத்தை தவற விட வேண்டாம். Husband and wife, you have to pray every day together. ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி இணைந்து ஜெபித்தே ஆக வேண்டும். Children should pray every day together. பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து ஜெபித்தே ஆக Apart வேண்டும். from your family, apart from individual prayer. உங்கள் தனி ஜெபத்தை தவிர When you do that, அப்படி செய்யும் பொழுது there's flourishment in your family. குடும்பத்தில் ஒரு செழுமை உண்டாகும். God will lift your family. கர்த்தர் குடும்பங்களை It will be உயர்த்துவார். light in your street. உங்கள் தெருவிலே வெளிச்சமாக Your business இருப்பீர்கள். will become top number 1. வியாபாரம் நம்பர் 1 ஆக It will மாறிவிடும். become number 1. நீங்கள் நம்பர் 1 ஆக I மாறுவீங்க. challenge you this day. நாளிலே சவால் விடுங்க. Pray with your wife. குடும்பமா மனைவியோடு ஜெபிங்க. Pray with your family. குடும்பமாக You will ஜெபிங்க. become number 1. நம்பர் 1 ஆ மாறுவீங்க. Others will become 0. மற்றவர்கள் This பூஜ்யமாக is God's word. மாறுவார்கள். இது கர்த்தருடைய This வார்த்தை. is God's word. தேவனுடைய வார்த்தை. When pride rules your heart, you will become 0. குடும்பத்தை பெருமை ஆளும் பொழுது பூஜ்யமாகிறீர்கள். Be humble in the sight of God. தேவனுடைய பார்வையிலே A தாழ்மைப்படுங்க. family that stays together will glorify God. அந்த ஒன்றாக இணைந்திருக்கிற குடும்பம் தேவனை துதிக்கும். 12 tribes were united. 12 கோத்திரங்கள் ஒன்றாக தான் இருந்தது. Then pride ruled. பெருமை வந்த பொழுதோ Divided. ஆளும் பொழுதோ 10 tribes went away separately. 10 கோத்திரம் ஒன்றாக But போய்விட்டது. God's grace was upon Judah. யூதாவின் மேலே தேவனுடைய கிருபை இரக்கம் இருந்தது. Judah and Benjamin became together. அந்த யூதாவும் பெஞ்சமினும் ஒன்றாக சேர்க்கிறார்கள். And always the Israel were like wicked rulers ruled Israel. எப்பொழுதுமே இஸ்ரவேல் மக்களை பொல்லாத அரசர்கள் ஆண்டார்கள். So 10 tribes were called Israel. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. 2 tribes were called Judah and Benjamin. 2 கோத்திரங்கள் யூதா பெஞ்சமின் என்று What அழைக்கப்பட்டது. you see now, Israel is not 12 tribes, it's only the tribe of Judah. இன்றைக்கு காண்கிற இஸ்ரவேல் அது 10 கோத்திரங்கள் அல்ல, அந்த 2 கோத்திரங்கள். God divided them, separated them, அவர்களை கர்த்தர் சிதறடித்தார், destroyed. அழித்து போட்டார். Why? ஏன்? Pride ruled their heart. பெருமை ஆண்டதே.
They were very haughty. அவர்கள் அகந்தையா They இருந்தார்கள். never followed God. தேவனை பின்பற்றவில்லை. God gave them land of Canaan, கானானை அவர்களுக்கு land சுதந்திரமாக full of கொடுத்தார். milk and honey. அங்கே பாலும் தேனும் ஓடுகிற But they தேசம். never obeyed God. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் God போகும்போது told Nebuchadnezzar, நேபுகாத்நேச்சாரிடத்தில் கர்த்தர் கட்டளை கொடுத்தார். though he was a heathen king, அவன் புறஜாதியான ராஜா தான். oh, go and destroy these people. அந்த மக்களை அழித்து போடு. They were held captives. அவர்கள் கைதிகளாக போனார்கள். God's temple was destroyed. கர்த்தருடைய ஆலயம் அழிக்கப்பட்டது. When people of God disobey, he will allow the temple to be destroyed. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட இடம் கொடுக்க Why so many temples are destroyed? அநேக ஆலயங்கள் The இடிக்கப்படுகிறது. Lord is ஏன்? not there. கர்த்தர் அங்கே இல்லை. People sin against God. தேவனுக்கு விரோதமாக மக்கள் பாவம் செய்தார்கள். People in church sin against God. சபையில இருக்கிற மக்கள் தேவனுக்கு They விரோதமாக are only after positions. அங்கே பதவிக்காக They want to இருக்கிறார்கள். become secretary. அங்கே செக்ரட்டரியா They want to இருக்கணும். become president. பிரசிடென்ட்டா மாறணும். They want to become treasurer. பிரசிடென்ட்டா இருக்கணும். They want people to bow down to them. அவர்களுக்கு முன்பாக மக்கள் கை கட்ட வேண்டும். Oh, they rob the offertories. அங்கே காணிக்கைகளை திருடுவார்கள். Oh, the Lord is not in the church. கர்த்தர் சபையிலே இல்லையே. That's why God is allowing the people to destroy church very அதனால தான் easily. மக்கள் வந்து சபையை அழிக்க அனுமதிக்கிறார். Same thing what happened to King Solomon's temple. சாலமோனுடைய தேவாலயத்திற்கு என்ன நடந்தது? Oh, they brought idols inside the temple. உள்ளுக்குள்ளாக விக்கிரகங்களை கொண்டு வந்து It was வைத்தார்கள். destroyed. அழிக்கப்பட்டது. King Solomon's temple was full of gold. அங்கே சாலமோனுடைய தேவாலயம் பொன்னினால் So நிரம்பியிருந்தது. many tons of gold. அநேக கோடி அநேக டன் கணக்கில் It was destroyed. பொன்கள் It அழிக்கப்பட்டது. was destroyed. அழிக்கப்பட்டது. It was destroyed. அழிக்கப்பட்டு போனது. Destroyed. அழிந்து போனது. Now also the same Solomon's temple was built up. The fourth temple is still there. Now it's in the hands of the Muslim brethren. இப்பொழுதும் நான்காவது சாலமோனுடைய தேவாலயம் இருக்கிறது. அக முகமதியர் வசமாக இருக்கிறது. Oh, even not still now not in the hands of Israel. இஸ்ரேல் மக்களுடைய கரங்களில் இல்ல அது. My dear people of God. கர்த்தருடைய Why? பிள்ளைகளே, ஏன்? Pride. பெருமை. Pride. பெருமை. Lord God sent Nebuchadnezzar. கர்த்தர் நேபுகாத்நேச்சார் என்ற அரசனை அனுப்பினார். But then God has to teach Nebuchadnezzar a lesson. நேபுகாத்நேச்சாருக்கும் ஒரு பாடம் ஆண்டவர் கற்றுக் Oh, கொடுத்தார். he was a destroyer of all the nations. தேசங்களை அழித்தான். He was a very good administrator. அவர் ஒரு நல்ல நிர்வாகம் செய்கிறவன். And then we read Nebuchadnezzar had a dream. அவன் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு கனவு சொப்பனம் வருகிறது. Daniel chapter 2. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் Nobody could explain the dream அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ல ஒருவரும் வரவில்லை except Daniel. தானியேலை தவிர. Yes, God gave the dream to Daniel and revelation to it. சொப்பனத்தையும் சொல்லவும் அர்த்தத்தையும் சொல்லும்படியாக தானியேலை கர்த்தர் உதவி செய்தார். Amen. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Yes, God gave everything to Daniel. தானியேலுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். Again in chapter 4. 4ஆம் அதிகாரத்தில் Again Nebuchadnezzar has a dream. நேபுகாத்நேச்சாருக்கு மறுபடியுமாக ஒரு சொப்பனம் தோன்றுகிறது. And this dream was against him. அவனை குறித்ததான ஒரு சொப்பனம். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. சத்தமா. Hallelujah. This dream was against him. அவனுக்கு விரோதமான ஒரு சொப்பனம். Yes, you can go home and read chapter 4. 4ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். Yes, and verse was what Daniel warns Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாருக்கு தானியேல் என்ன எச்சரிப்பை கொடுக்கிறார் என்று கவனியுங்கள். Daniel 4 and verse 27. தானியேல் 4:27. Wherefore, O king, let my counsel be acceptable unto thee, and break off thy sins by righteousness and thine iniquities, by showing mercy to the poor, if it may be a lengthening of thy tranquility. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். Hallelujah. உங்கள் வாழ்வு நீடித்திருக்கலாம். நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நீதியுள்ள வாழ்க்கை ஜீவித்து கர்த்தருக்கு பயந்து தாழ்மை உள்ளவனாக இருந்து கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை நேபுகாத்நேச்சாரே நீர் அதை எடுத்துக்கொள்வீரே, ஆனால் உன் ஆயுசு வருஷங்கள் கூடுதலாக இருக்கும் என்று தானியேல் தீர்க்கதரிசி வாலிபனாக தானியேல் மிக்க பிரதானமாக தானியேல் கர்த்தர் அவன் மூலமா பேசுகிறார். God wants Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரை தேவன் எச்சரிக்கிறார். What happened? என்ன நடந்தது? After 12 long months. 12 மாதங்கள் கழித்து Verse 29. God's word will always come true. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் When நிறைவேறும். God speaks, it is done.
கர்த்தர் பேசினால் அப்படியே நிகழும். It is done. அப்படியே நடக்கும். God is never a man to tell a lie. அவர் சொல்ல பொய் சொல்ல When மனிதன் God அல்லவே. says something, it will be fulfilled, கர்த்தர் brother. ஒன்றை சொல்லுவார் என்றால் சகோதரனே அப்படியே நடக்கும். Don't doubt God's promises. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்காதே. When God says something, it will be fulfilled. கர்த்தர் சொன்னார் என்றால் அது God நிச்சயம் warned Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரை தேவன் It எச்சரித்தார். took 12 months. அது 12 மாதங்கள் At the ஆனது. end of 12 months, verse 29 says, Nebuchadnezzar was walking in the palace of the kingdom of Babylon. அவன் 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்த And போது the king spake and said, Is not this great Babylon that I have built for the house of the kingdom by the might of my power and for the honor of my majesty? இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்து அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். Hallelujah. What does Nebuchadnezzar say here? நேபுகாத்நேச்சாருக்கு வந்த சொப்பனம் என்ன? He says, Is not this great Babylon அவன் சொல்லுகிறான், பாபிலோன் மகா பாபிலோன் அல்லவா that I have built? நான் கட்டின I பாபிலோன். have built this for a great kingdom. இந்த ராஜ்யத்திற்கு நான் கட்டின மகா I பாபிலோன் built it நான் கட்டினேன். by my great power என்னுடைய மகா வல்லமையினால கட்டினேன். for the honor of my majesty. என்னுடைய பராக்கிரமத்தினால் மகிமை It's பிரதாபத்தினால் God's grace that Nebuchadnezzar built the kingdom. அந்த ராஜ்யத்தை கட்டினது தேவனுடைய கிருபை. God loved Nebuchadnezzar. கர்த்தர் தான் கிருபையை கொடுத்து அனுப்பினார். Oh, God loved Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரை தேவன் That's நேசித்தார். why God sent Daniel to Nebuchadnezzar. அதனால்தான் தானியேலை அங்கே அனுப்பினார். And God revealed his dream to Daniel. அங்கே தானியேலுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். And gave his grace to Nebuchadnezzar. அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு அங்கே அதை விளக்கத்தை கொடுக்கிறார். Again, Daniel warns him. மறுபடியுமாக தானியேல் எச்சரிப்பை Because he கொடுக்கிறார். was instrumental in the hands of God. தேவனுடைய கரங்களிலே ஒரு கருவி. My brother, சகோதரனே, my sister, சகோதரியே, you are an instrument in the hands of God. தேவனுடைய கரங்களிலே நீங்கள் ஒரு கருவி. Maybe you are being helped by God to buy a television or a hall or a building for church. கர்த்தர் உதவி செய்து சபைக்கு ஒரு டெலிவிஷனையோ ஒரு காரியத்தையோ வாங்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. Maybe you buy a land for a church. சபைக்கு ஒரு நிலத்தை வாங்க கூட For the உதவி kingdom of செய்திருக்கலாம். God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக God is using us as an instrument. உங்களை தேவன் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். You cannot get pride into your heart. இருதயத்திலே பெருமை வந்து விட கூடாது. It's the grace of God given to you to build God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக உதவி செய்வது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. It's God's grace given to you to give offerings unto the Lord. தேவனுக்கென்று காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை It won't கொடுத்திருக்கிறார். take 1 second. God can speak to Ambani and he can shower, he can build 1,000 churches. ஆண்டவர் நினைத்த அம்பானி கிட்ட பேசி 1000 சபைகளை கட்டும்படியாக எழுப்ப முடியும். முடியாதா? சத்தமா சொல்லுங்க ஹalleluya. My God can change everything. என் தேவன் My எல்லாவற்றையும் God is a ruler. அவர் My God அரசாளுகிறார். is everything. தேவன் He's the அரசாளுகிறார். God of universe. அவர் அகிலத்தை When ஆளுகிறார். God has given you the grace, கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கும் it's போது God's grace given to you to give offering unto the Lord. தேவனுக்கு காணிக்கை கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கும் போது Hallelujah. It's God's given grace for you to give offering unto the Lord. தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை Give thanks கொடுத்திருக்காரே. unto the Lord. ஆண்டவருக்கு தசமபாகங்களை To கொடுக்க build churches for God. சபைகளை கட்டுவதற்கு கிருபை It's கொடுத்திருக்காரே. not by your own effort. உங்கள் சொந்த முயற்சிகளால் அல்ல, Grace given to you. கிருபை கொடுத்திருக்கிறார். The grace given to you. ஆண்டவர் கொடுத்த கிருபை. Don't think it's you are just doing something for God. தேவனுக்கென்று ஏதோ செய்யறேன் என்று பெருமை கொள்ளாதே. Lucifer thought like that. அங்க லூசிபர் அப்படிதான் பெருமை கொண்டான். The moment he thought he was brought down. அது எண்ணம் வந்த பொழுது அங்கே கீழே தள்ளப்பட்டான். Believers of Christ, கர்த்தருடைய விசுவாசிகளே, bride of Christ, மணவாட்டியே, be very careful. எச்சரிக்கையா இருப்போம். It's God's given grace. கர்த்தர் கொடுத்த கிருபை. God's given grace. I'm standing before you. கர்த்தர் கொடுத்த கிருபை என்னால் உங்களுக்கு முன்பாக I'm the நிற்கிறேன். worst sinner. நான் பாவிகளின் பிரதான பாவி. It's the grace of God. அவருடைய கிருபை, It's all God's grace. தேவ கிருபை. Hallelujah. The whole the Bible is God's grace. இந்த வேதாகமத்தை சுமப்பது தேவன் கொடுத்த கிருபை. A sinner like me cannot hold this Bible. இந்த பாவியான மனுஷனாகிய நான் அந்த வேதத்தை சுமக்க கூட தகுதி இல்லையே. It's the grace of God. தேவ கிருபை. It's all God's grace. எல்லாமே தேவ கிருபை. God gave me grace to Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் கிருபை அளித்தார். God loved him. அவனை நேசித்தார். Daniel was his right hand. அங்கே தானியேல் அவனுக்கு வலது He கையை warned அவனுக்கு எச்சரிப்பை He கொடுக்கிறார். said, "Mighty king, I'm warning you." உன்னை எச்சரிக்கிறேன் என்று அந்த பலத்த ராஜாவிடத்தில் சொல்லுகிறான். But he heard this ear and left off this ear. இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுட்டான். People of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, listen to this message. இந்த வார்த்தையை Take it கேளுங்கள். to your heart. உங்கள் இருதயத்திற்குள்ளாக நுழையும். Write it in your heart. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Don't live in this ear. இந்த காதலை விட்டு விடாதே. When you go out, don't leave it out. வெளியே போகும் பொழுது விட்டு விடாதே. This message is recorded in the holy word, in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த வார்த்தைகள், இந்த செய்தி எழுதப்படுகிறது. It is written. எழுதப்படுகிறது. The annals of history of God. அது தேவனுடைய ஞாபக புத்தகத்தில் எழுதப்படுகிறது. Hallelujah. Be very careful. எச்சரிக்கையா இருங்க. With much burden, I'm preaching this word to you.
மிகுந்த பாரம் கொண்டவனா இந்த வார்த்தைகளை உங்களுக்கு The சொல்கிறேன். whole day I was in prayer. இந்த நாள் முழுவதும் ஜெபத்தில் The இருந்தேன். Lord told, warn my people. மக்களை எச்சரி என்று Warn ஆண்டவர் my people. என் மக்களுக்கு Warn my எச்சரிப்பு people. என் மக்களை எச்சரி, Warn my bride. என் மனவாட்டி எச்சரி. I want them to be with me in my heavenly kingdom. பரலோக ராஜ்யத்திலே என்னோடு அவர்கள் இருக்க வேண்டும். Amen. Hallelujah. When Satan tempted Christ, it do not take 2 minutes, 1 second to command the angels and destroy Satan. அங்கே பிசாசு இயேசுவை சோதித்த பொழுது ஒரு நிமிஷத்துல அவருக்கு அந்த தூதர்களை கொண்டு வந்து அழித்திருக்க முடியும். But he humbled himself. ஆனால் தன்னை தாழ்த்தினார். Why? ஏன்? He came as a son of man. அங்கே மனித குமாரனாக வந்தார். He came as a lamb. அவர் ஆட்டுக்குட்டியாக வந்தார். He came to give his life. தன்னுடைய ஜீவனை கொடுக்க A வந்தார். time is coming. நாள் He's வருகிறது. going to come as a lion. அவர் சிங்கத்தை போல வருவார். A lion roars. சிங்கம் கர்ஜிக்கிறது. The kingdoms will tremble. அங்கே ராஜ்யங்கள் அசையும். Lucifer will tremble. அங்கே லூசிபர் நடுங்குவான். He'll come with a white horse. அங்கே வெள்ளை குதிரையிலே வருவார். Satan will tremble. பிசாசு நடுங்குவான். My people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, humble yourself. உங்களை தாழ்த்துங்கள். Humble. Don't தாழ்மைப்படுங்கள். let unwanted words go out of your mouth. தேவையில்லாத வார்த்தைகள் நாவிலிருந்து பிறக்க வேண்டாம். Don't let pride tie your tongues. அந்த பெருமை நிறைந்த வார்த்தைகள் வர வேண்டாம். நாவை அடக்குங்கள். Tie your tongues. நாவு அடங்கட்டும். Every word that comes will judge you. என்ன வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிறதோ அதுவே உங்களை நியாயம் தீர்க்கும். Because somebody a curse will come to you only. யாராவது சபிக்கிறீங்களோ அந்த சாபம் உங்கள் மேல் வரும். Don't do that. செய்ய வேண்டாம். You are a believer of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் விசுவாசி. Bless others. மற்றவர்களை ஆசீர்வதிங்க. What happened? என்ன நடக்கிறது He பாருங்க. says, my great Babylon. நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னார். Underline this word in your Bible. உங்கள் வேதாகமத்தில் இதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். Verse 31 says, 31 வசனம் while the சொல்கிறது. word was in the king's mouth. இந்த Hallelujah. வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே Same thing happened when Lucifer thought, the very thought came into the mind of Lucifer. லூசிஃபருடைய எண்ணத்துல உதயமான பொழுதே We read he fell down. அவன் விழுந்தான் என்று சொல்கிறது. While the word was in the king's mouth. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருந்தபோதே, வாயில வெளிய கூட போறல, வாய்க்குள்ள இருக்கும் பொழுதே there fell a voice from heaven saying, "O King Nebuchadnezzar, to thee it is spoken, the kingdom is departed from thee." வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. வார்த்தை புறப்பட்டு கூட செல்லல, வாயில வார்த்தை இருக்கும் பொழுதே, நேபுகாத்நேச்சாரே, ராஜாவே, உன்னிடத்திலிருந்து உன்னுடைய ராஜ்யம் தூக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உனக்கு அநேக ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நல்ல பிசினஸ், நல்ல வேலை, நல்ல ஃபேமிலி. என்னைக்கு உனக்குள்ளாய் பெருமை வருகிறதோ வாயில வரும் பொழுதே தூக்கிடுவார் கர்த்தர். அது ஜாக்கிரதையா இருப்போம். ஆமென் சொல்லுங்க, அர்த்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. What happens to Nebuchadnezzar is very bad. நேபுகாத்நேச்சாரது படுந்த கொடுமையை பாருங்க. They shall drive thee from men, and the dwelling shall be with the beasts of the field. They shall make thee to eat grass as oxen, and 7 times shall pass over thee until thou know that the Most High ruleth in the kingdom of men and giveth to whomsoever he will. மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமான இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று Unless you realize, நீ அதை உணர்ந்து கொள்ள மட்டும். அமைச்சர் ஹல்லேலூயா. எங்கிருந்து விழுந்தாயோ அந்த நிலைமை நீ உணர்ந்தாயானால் மீண்டும் உனக்கு ராஜ்யபாரத்தை கொடுப்பேன். அதுக்கு அவ்வளவு நேரம் நீ புல்லிலே உட்கார்ந்து கொண்டிருப்பாய், மிருங்குகளோடு நீ ஜீவித்து கொண்டிருப்பாய். When you fall down from the grace of God, remember you be one with the evil spirits. நீங்கள் கிருபையிலிருந்து விழுவீர்கள் என்றால் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு சவகாசம் வந்துவிடும். Evil spirits will conquer you. பொல்லாத ஆவிகள் ஆட்கொள்ளும். Millions of evil spirits are there. கோடிக்கணக்கான பொல்லாத ஆவிகள் சுத்துகிறது. They come away, get down from God's grace. தேவனுடைய கிருபையிலிருந்து விழ நேர்ந்தால் evil spirits are waiting. பொல்லாத ஆவிகள் காத்து They will கொண்டிருக்கிறது. conquer you. அவர்கள் பிடிக்கும். You will become like a mad person. அங்கே பைத்தியம். பைத்தியக்காரனாய் மாறி விடுவாய். எப்பொழுது நீ ஆண்டவருடைய கிருபை விட்டு விழுகிறாயோ நீ பைத்தியனாய் மாறி விடுவாய். சபே, பரிசுத்த மனவாட்டியே, ஜாக்கிரதையாயிரு. எந்த விதத்திலும் பெருமையான வார்த்தைகள், இது நான் கட்டின பிசினஸ், நான் கட்டின ஜாப், நான் படிச்சுதான் வந்தேன், நான் கட்டின சபை, நான் கீழே தரையில் விழுவாய். என்னால் தான் மினிஸ்ட்ரி ஓடுது, என்னால் தான் இவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னால் தான் இவங்க நல்லா இருக்காங்க. உன்னால் அல்ல, உனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார் உனக்கு. ஹல்லேலூயா. நீ பிசினஸை ரன் பண்ணல, ஒரு நிமிஷம் பிசினஸ் தூக்கி போட்டுருவார் உன்னை. நீ உன் வேலைக்கு நீ செய்யல, கர்த்தர் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Till
you realize, நீ அறிந்து கொள்ள மட்டும் you'll be along with the animals. நீ மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். And it happened for Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாருக்கு இப்படி நிகழ்ந்தது. After 7 years. 7 காலங்கள் சென்ற பிறகு. You can read the chapter. There is no time for me. அதை வாசித்து பாருங்கள். அதன் பிறகு Then he realized. அப்பொழுது அவனுக்கு புத்தி வந்தது. And God gave him the kingdom again. மறுபடியுமாக ராஜ்யபாரத்தை அவனுக்கு கொடுத்தார். But it was not like before. ஆனால் முன்பு இருந்த மகிமை போல அல்ல. Hallelujah. God gives good advices. நல்ல ஆலோசனைக்காரர்களை ஆண்டவர் கொடுக்கிறார். Amen. சத்தமா சொல்லுங்க. Your pastor, போதகர், your evangelist, உங்களுடைய ஊழியக்காரர்கள், the message you hear, நீங்கள் கேட்கிற செய்திகள், your good wife, நல்ல மனைவி, good words you hear, நல்ல வார்த்தைகளை கேட்கிறீர்களே, listen to it. அதை கேளுங்க. Take it into your heart. இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. Don't rebel. அதற்கு முரட்டாட்டம் பண்ணாதீங்க. Be humble. தாழ்மைப்படுங்க. God gave Daniel to Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாருக்கு தானியேலை ஆண்டவர் கொடுத்திருந்தார். For you, God would have given many people. உங்களுக்கு ஆண்டவர் அநேகரை உங்களுக்கு ஆலோசனைக்காரர். For you, it may be your wife. உங்களுக்கு ஒருவேளை உங்கள் மனைவியா இருக்கலாம். It may be your husband. கணவனா இருக்கலாம். It may be your parents. உங்கள் பெற்றோரா இருக்கலாம். It may be your children. உங்கள் பிள்ளைகளாம் It இருக்கலாம். may be your pastor. உங்கள் போதகரா இருக்கலாம். Listen to what they say. அவர்கள் சொல்வதை கேளுங்க. Hallelujah. God will bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். சத்தமா சொல்லுங்க. Hallelujah. May these words be in your heart till the end of your life. உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயங்களே அப்படியே இருக்கட்டும். Jesus. இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. Surrender your life. வாழ்க்கையை அப்படியே சரணாகதியாக விட்டுக் கொடுங்கள். Restart your family prayer. குடும்ப ஜெபத்தை மறுபடியும் புதுப்பிங்க. Your individual prayer. உங்கள் தனி ஜெபத்தை. It's good you do individual prayer. தனி ஜெபம் செய்வது நல்லதுதான். But family prayer is very, very important. குடும்ப ஜெபம் மிக முக்கியம். Head of the families, குடும்ப தலைவர்களே, God will ask you. கர்த்தர் உங்களை He கேட்பார். will not ask your wife. உங்கள் மனைவி கேட்க மாட்டார். God will ask you only. உன்னிடத்தில் கேட்பார். It's your duty to gather your wife and children. மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டி சேர்ப்பது உன்மேல் விழுந்த கடமை. You have to do that. நீங்க தான் செய்யணும். Otherwise you will miss the glory of God. இல்லை என்றால் தேவனுடைய மகிமையை தவற விடுவீர்கள். Duty of husband. கணவனுடைய வேலை To bring your wife together and pray. மனைவியை கூட்டி ஜெபம் பண்ண வேண்டும். The head of the family is equivalent to the bridegroom, the Lord Jesus Christ. குடும்ப தலைவர்கள் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடிகளாக Your இருக்கிறார்கள். wife is the bride, like the bride church to Christ. அந்த உங்கள் மனைவி மணவாட்டியைப் போல சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். Yes, as church is to Christ, your wife is like to you. கிறிஸ்துவுக்கு சபை எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு உங்கள் மனைவி. You cannot hurt your wife. உங்கள் மனைவியை நீங்க கஷ்டம் பண்ணக்கூடாது. Church, the Lord doesn't hurt the church. தேவன் சபையை துன்பப்படுத்துவது இல்லை. You have to be very careful. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. Head of the families, you carry many responsibilities. குடும்ப தலைவர்களுக்கு அநேக பொறுப்புகள் உண்டு. Don't think you know everything. எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. Humble yourself. தாழ்மைப்படுங்கள். When you humble yourself, your children will humble themselves. நீங்க தாழ்மையா இருக்கும் பொழுது பிள்ளைகளை பார்த்து அவர்கள் தாழ்மையா Be an இருப்பாங்க. example for your children. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருங்க. Always be very careful. எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருங்க. Sisters, சகோதரிகளே, be always prayerful. எப்பொழுதும் ஜெபத்தில் இருங்க. Always be filled with 9 fruit of the Holy Spirit. பரிசுத்தாவின் 9 கனிகளால் நிறைந்திருங்க. Fast and pray. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. God is giving you responsibilities. கர்த்தர் பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. Shall we surrender our life? மறுபடியும் அர்ப்பணம் செய்வோமா? எல்லாம் சேர்ந்து பாருங்க. உங்கள் கிருபை தான் அந்த பாடலை பாடலாமா? As Jacob leads, let us sing the song. உங்கள் கிருபை தான் என்னை தாங்கி நடத்துகிறது. இந்த பாடலை நாம் பாடுவோமா? நம்ம அர்ப்பணிப்போம். உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பாடுவோமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபையே
எனக்கு உதவி செய்த கிருபை இது. பாடுவோமா? ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். கிருபைதான் ரபபப ஷகமரல ரப கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். கிருபையே ஆமென். கிருபையே ரபபப ஷபரல கரப நீரபதிய. ஆமென். கிருபையே ஆமென். கிருபையே யலம ஷபரல கதிம கரப யலம ஷபரல. ஆமென். Hallelujah. 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 Today God has given you more responsibilities. இன்றைக்கு ஆண்டவர் அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். Destruction comes before pride. அழிவுக்கு முன்னாக அகந்தை வருகிறது. Before you fall, haughtiness comes to you. விடுதலுக்கு முன்னாக மனமேட்டிமை வருகிறது. Today you humble yourself. இன்றைக்கு தாழ்த்துங்கள். Don't think you know everything. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ண வேண்டாம். Don't let any pride conquer you. எந்த பெருமையும் ஆட்கொள்ள விட்டுக்கூடாதீர்கள். What is responsibility given to you, do it. என்ன பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதை செய்யுங்க. What is given to others, you give it to others. மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை பகிர்ந்து கொடுங்கள். What is not your responsibility, don't do that. மற்றவர்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் அதை செய்யாதீங்க. What is given to you, do it very உங்களுக்கு carefully. என்ன கொடுத்திருக்கிறார்களோ அதை செய்யுங்க. Saul was doing the work of the prophet. சவுல் தீர்க்கதரிசியுடைய வேலையை செய்தான். Don't do that. அது அப்படி செய்ய வேண்டாம். What is given to you, do that. என்ன உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை செய்யுங்க. Nobody will rob you. உங்களை யாரும் களவாட போறது இல்லை. Don't think you will lose your position. உங்கள் அந்தஸ்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று நினைக்க வேண்டாம். Don't, what God has given to you is given. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்கும் அப்படியே. Don't think I am only building the church. நான் தான் சபையை கட்டுறேன் என்று எண்ண வேண்டாம். Don't think I am only leading the fellowship. நான் தான் இந்த சபையை நடத்துறேன் என்று எண்ண வேண்டாம். I am only giving everything for God. எல்லாவற்றையும் தேவனுக்கு நான் தான் I கொடுக்கிறேன். am only feeding the pastor. அந்த போதகருக்கு நான் தான் சாப்பாடு போடுறேன்னு நினைக்காதீங்க. It's God given responsibility, grace to you. கர்த்தர் கொடுத்த கிருபை உங்களுக்கு. Humble yourself. உங்களை தாழ்த்துங்கள். You do not know when pride comes. எப்பொழுது பெருமை அகந்தை வரும் என்று தெரியாது. Be very careful. எச்சரிக்கையா இருப்போம். Every second glorify God. ஒவ்வொரு நிமிடமும் தேவனை மகிமைப்படுத்துங்க. Today I bless you that everybody should go to God's presence. கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் செல்ல வேண்டுமே. I gave this message with much burden. மிகுந்த பாரத்தோடு இந்த செய்தியை நான் கொடுத்தேன். Nobody should lose God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவரும் இழக்கக்கூடாது. Lucifer was number 1. லூசிஃபர் நம்பர் 1 இருந்தான். You may be number 1 in the ministry. ஊழியத்திலே நீங்கள் நம்பர் 1 இருக்கலாம். Number 1 in your church. உங்கள் சபையிலே நம்பர் 1 இருக்கலாம். But when pride comes, you may fall down. பெருமை வரும்பொழுது தாழ விழுவீர்களே. Be very careful. மிகவும் எச்சரிக்கையா I இருங்க. pray, Lord Jesus, that everybody of us should be humble in the sight of God. ஆண்டவரே முடித்துல நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையா இருக்க வேண்டுமே. Please help us, Lord. தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யும். Help us to lead the families in family prayer. குடும்பங்களை குடும்ப ஜெபத்தில் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். What time given for God, it should be given to God. தேவனுக்கென்று எந்த நேரத்தை ஒதுக்கி வைக்கிறோமோ அதை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். What is given to my belly, I should take care of the belly. எனக்கு வயிற்று பிழைப்புக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் அந்த நேரத்தில் செய்ய உதவி செய்யும். The words of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். What belongs to the king, give it to the king. அந்த அரசு ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து. What belongs to God, give it to God. தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து. Lord, let not people steal God's time. தேவனுடைய நேரத்தை மக்கள் திருட வேண்டாம். God's time. தேவனுடைய நேரம். And use it for their own self. அதை சொந்த நலனுக்காக பயன்படுத்த வேண்டாம். Use it for their own body. சொந்த சரீரத்திற்காக பயன்படுத்த Use it வேண்டாம். for sleep. தூங்குவதற்காக பயன்படுத்த வேண்டாம். What should be done for God's time, it should be done, Lord Jesus. கர்த்தருடைய வேலைக்கு அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை செய்ய எங்களுக்கு Prayer உதவி செய்யும். time, Bible reading, family, everything should be given to God. ஜெப நேரம், வேத வாசிப்பு நேரம், குடும்ப ஜெபிக்கிற நேரம் அதையெல்லாம் சரியாக செய்ய உதவி செய்யும். That's also pride, Lord. அதுவும் பெருமைதானே. If you don't give that time, it's a pride. அந்த நேரத்தை கொடுக்கவில்லை என்றால் அதுவும் I want my people to be covered by the blood of the Lamb of God. ஆண்டவரே எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தால் Cover மூடப்பட்டிருக்கிறார்கள். them with your blood. இரத்தத்தால் மூடும். Have mercy on them. எங்கள் மேல் கிருபையா இறங்கும். Glorify the name, Lord நாமத்தை Jesus. மகிமைப்படுத்தும். I pray for those who are sick in their body.
சரீரத்தில் Heal every வியாதிப்பட்டவர்களுக்கு sickness. ஒவ்வொரு வியாதியும் Every குணமாக disease come out. வியாதிகள் வெளியேற Every pain come out. வலிகள் வெளியேறுவதாக Every arrogant spirit come out. முரட்டாட்ட குணம் வெளியேறுவதாக Every pride spirit come out. பெருமையின் ஆவிகள் வெளியேறுவதாக Every spirit of Saul come out. அகந்தையின் ஆவிகள் வெளியேறட்டும் Every spirit of Lucifer come out. லூசிபரின் ஆவிகள் வெளியேறட்டும் Every spirit of Nebuchadnezzar come out. நேபுகாத்நேச்சாரின் நேச்சாரின் ஆவிகள் வெளியேறட்டும் Cover your children with your blood. பிள்ளைகளை உம்முடைய இரத்தத்தால் மூடிக்கொள்ளும் Sophia, God has answered your prayer. சோஃபியா உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் God கொடுத்தார் has healed you of your heart problem. இருதய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் குணமாக்குகிறார் Mohan, மோகன் Lord has seen your tears. உங்கள் கண்ணீரை தேவன் கண்டார் God is blessing you. கர்த்தர் உங்களை Father, ஆசீர்வதிக்கிறார் cover your children with your blood. இரத்தத்தால் உங்களுடைய பிள்ளைகளை மூடி We give the glory and honor. உமக்கு துதி கன மகிமை We take செலுத்துகிறோம் all your promises and blessing and we pray this prayer in the name of Lord Jesus Christ. வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை உருவாக்கிக் கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Hallelujah.